ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலயமா ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு அரிசி, பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பார்த்திங்கன்னா மலிவு விலையில் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ ரேஷன் கடைகளில் 20 கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் தற்போது அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது சமீபத்தில் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கப்படும் கோதுமை அளவு உயர்த்தி இருக்கிறாங்க. இதன் காரணமாக ரேஷன் கடையில் கோதுமை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தற்போது அரிசிக்கு பதிலாக கோதுமையை இலவசமாக ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி 20 கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் மாநகராட்சி பகுதிகளில் அதற்கு பதிலாக 10 கிலோ கோதுமையும், பிற பகுதிகளில் 5 கிலோ கோதுமையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.